வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதல்ல நான் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். இப்போ நம்ம 1 lakh நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் 1 lakh நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பித்து சீரியஸாக செயல்பட ஆரம்பித்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே 1 lakh நெருங்கிக்கிட்டு இருக்கோம். பல ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க இங்கே, ரைட்டுங்களா? பல மில்லியன்களை வச்சுருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கக்கூடிய பல ஜாம்பவான்கள் இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சேனலாக, ஒரு அறிமுக சேனலாக ஆரம்பித்து ஓரளவுக்கு உங்களோட நம்பிக்கையை பெற்று நம்ம இன்றைக்கி 1 lakh சப்ஸ்கிரிப்ஷன் கிட்ட நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இது அதிகமான ஸ்பேன் ஒரு 6 months டைம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் தொடக்கமாக சில கன்னி முயற்சிகளை தான் மேற்கொண்டோம். அதை தாண்டி நம்ம இன்றைக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் எந்த பிளாக்மெயிலுக்கும் ஈடுபடாமல், பொய் சொல்லாமல், உண்மையை சொல்லி பல விஷயங்களை வெளிப்படுத்தி எந்த கட்சிக்கும் சாராமல், திமுக, அதிமுக, தாவேகா எந்த கட்சியும் சாராமல், இன்க்ளூடிங் சீமான் கட்சி வரைக்கும் எந்த கட்சியும் சாராமல் நம்ம உண்மைகளை பேசிக்கிட்டு இருக்கோம், உண்மைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிலது கரும்பாக இருக்கும், பெருசாக இருக்கும், வளர்ந்துருக்கும். சில சேனல் அது விஷக்கரும்பாக கூட இருக்கும், ரைட்டா? அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு விஷம்தான் ஏறும், ரைட்டுங்களா? சிலது பயிர் சின்னதாக இருக்கும், அது நெல்மணியாக இருக்கும், ரைட்டுங்களா? நீ நெல்மணியாக, கரும்பா, இல்லை ஆலமரமா, எதுன்றது உங்களுடைய வளர்ச்சிகள்லேயும் உங்களுடைய செயல்பாடுகள்லேயும் தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு நெல்மணியாக விளைஞ்சி நிற்கிறோம் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், நம்மளுடைய வழக்கமான இந்த பணிகளில் இன்றைக்கி ஒரு முக்கியமாக ஒரு மினிஸ்டரை பற்றி வந்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம பார்க்குறோம். அந்த அம்மா பேர் ஜெகதீஸ்வரி. ஒரு ஆடியோ ஒன்று பரபரப்பாக சுற்றுது. நீ என்கிட்ட பேச மாட்டுற, நீ இரவில் பலரோட அந்தரங்கமாக பேசுகிற, அதெல்லாம் வெளியில் சொன்னால் அசிங்கம், திமுக கிட்ட சொன்னால் அதை விட அசிங்கம், நேரடியாக நான் விஜய்கிட்டேயே இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன், உன்னுடைய அந்தரங்கங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ சுற்றுது, ரைட்டுங்களா? ஒரு 8 நிமிஷம் ஆடியோ. கண்டென்ட் இதுதான், உன்னோட அந்தரங்கங்கள் இரவில் மோசமாக இருக்குது. சொல்கிறது யாரை? அமைச்சர் ஜெகதீஸ்வரியை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று சுற்றுது. ஜெகதீஸ்வரியும் கதிர்னு ஒரு பத்திரிகையாளரும் மாலையும் கழுத்துமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. இன்னொரு ஃபோட்டோ இதை சொல்லக்கூடிய ஆளான கயல்விழி அப்படின்றது அவங்களும் பத்திரிகையாளர் தான். அவங்க ஜெகதீஸ்வரி வீட்டு முன்னாடி நிற்கிற ஒரு புகைப்படம், அதுவும் சுற்றுது. இந்த புகைப்படத்தை எனக்கு அனுப்பியவர் ஆசிரியர், அவர் பல விஷயங்களை சொல்லுவார் அப்படின்னு அந்த அம்மா அந்த பதிவில் போட்டிருக்கு. யார் இந்த கயல்விழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், பல பத்திரிகைகளில் இருந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு டிசி சம்பந்தமாக, ஒரு போலீஸ் அதிகாரி சம்பந்தமாக பரபரப்பான புகார், அவங்க புகார் அளிக்க சென்றபோது ஈடுபட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக பரபரப்பான புகார் சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்ட காலகட்டங்களும் இருந்திருக்கு. இவங்க ஒரு ஒரு விதமான ரிபல்லியன் கேரக்டர், யாருமே எதுக்குமே கட்டுப்படாத ஒரு கேரக்டர் தான் அந்த கயல்விழின்றவங்க. அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது தான் எல்லாரும் கயல்விழி மேலே வைக்கக்கூடிய விமர்சனம். அந்த கயல்விழிக்கும் இந்த அமைச்சருக்கும் இடையில் என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த அம்மா போலீஸ் டுடே அப்படின்னு ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்துருக்காங்க, அது நமக்கு நல்லா தெரியும். அவங்க விருதுநகர் ரிப்போர்ட்டராக இருந்திருக்காங்க,
தலைமைச் செயலகத்துக்கு ரிப்போர்ட்ராங்க. தலைமைச் செயலக நிருபர்கள் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்து ஆட்கள் தான் வந்து அமைச்சர் ரூம்லேயே இப்போ இருக்கிறாங்க. ரவுடிகளும் அமைச்சர் ரூமில் இருக்கிறாங்கன்னு ஒரு கடுமையான விமர்சனம் அந்த அம்மா மேலே வந்து நம்ம தலைமைச் செயலக நிருபர்கள் மத்தியிலேயே இருக்குது. ரைட், இதெல்லாம் உண்மை. இந்த அம்மா பத்திரிகையாளராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய காணொளிகள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது இந்த அம்மா வந்து பிஎஸ்சி இன் ஜேர்னலிசம் டாக்டர் ஜெகதீஸ்வரி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. எங்கே இவங்க டாக்டர் ஆனாங்க, எங்கே இவங்க பிஎஸ்சி ஜேர்னலிசம் படித்தாங்க? பிஏ ஜேர்னலிசம் தான் இருக்குது. ஏன்னா ஜேர்னலிசம் வந்து ஆர்ட்ஸ் ஸ்கூலில் தான் வரும், சயின்ஸ் ஸ்கூல்லலாம் வராது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, நான் படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயாலஜி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் பிஎஸ்சி ஜேர்னலிசம் எங்கேயுமே இருந்ததில்லை. ராமலிங்கா யூனிவர்சிட்டின்னு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இவங்க டிகிரி வாங்கினதாக சொல்லப்படுது. அந்த யூனிவர்சிட்டி வந்து போலி அப்படின்னு பரபரப்பான குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கும் கீர்த்தனாவுக்கும் நடைபெற்ற மோதல்ன்றது வந்து ஒரு பிரபலமான மோதல். அந்த மோதலின் விளைவாக கீர்த்தனா தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் கொண்டு வராங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் ஜெகதீஸ்வரியுடைய ஆட்களால் சொல்லப்படுது. சரி, இந்த குற்றச்சாட்டுகள் எவ்வளோ வருது, இதில் ஏதாவது உண்மை இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாலையும் கழுத்துமா இவங்களோட இருக்காங்கல்ல, அவர் ஒரு பத்திரிகையாளர் கதிர்னு பேர், ரைட்டா? அவரை வந்து ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டோன்னா, என்ன கதிர் மாலையும் கழுத்துமா ஃபோட்டோலாம் வருது, அப்படியா, அப்படிலாம் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேசினார். அவர் அதை மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு விஷயம் என்பது அதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் என்ன கேள்வின்னா, இந்த மாதிரி ஹை கான்ட்ரவர்சியாக பொய்யை சொல்லி அவரோட அந்த அம்மாவோட டிகிரி பொய்ன்றது நல்லா தெரியுது. அது மட்டும்தான் இந்த பிரச்சனையில் வெளிப்படையாக தெரியக்கூடிய உண்மை வந்து அது பொய்யான டிகிரி. இவங்க மட்டும் இல்லை, 21 பேர் தாவேகா எம்எல்ஏக்களில் பொய்யான டிகிரியை, பொய்யான கல்வி தகுதியை சொல்லிட்டு எம்எல்ஏ ஆயிருக்காங்கன்னு ஏற்கனவே பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ள ஜெகதீஸ்வரி மேலே வந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஹெவி. இவங்க இந்த அம்மா வந்து ராக்கெட் ராஜாவோட நிற்கிற ஒரு புகைப்படம் வெளியில் வந்தது. இன்றைக்கி ஜூனியர் உடனில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது நான் வந்து பத்திரிகையாளராக இருக்கும்போது பலரையும் பார்க்க வேண்டியிருந்தது. அப்படி பார்க்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று அது. இன்னொன்று, இந்த அம்மா வந்து பேசின ஒரு பரபரப்பான ஆடியோ ஏற்கனவே வெளியாக இருந்தது. அதாவது ஒரு ஒன்றிய செயலாளர் சாத்தூர் தொகுதிக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிடிஓக்கள் கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த அம்மா பதில் பேசின ஒரு ஆடியோவில் அவனை ஜட்டியோடு உட்கார வச்சு, லாக்கப்பில் உட்கார வச்சு கொன்று போட்டுருவேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அதுக்கு பதில் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இந்த அம்மா சொல்லியிருக்க பதில் வந்து, என் தொகுதிக்குள்ளே தேவையில்லாமல் பலர் வந்து நுழைஞ்சு அதிகாரிகளை வந்து மிரட்டுறாங்க, அவங்கள கண்டிக்கிற விதமாக தான் நான் பேசினேன். அந்த பதிலை வந்து இப்போது வேறு மாதிரி திரித்து எடுத்து போடுறாங்க அப்படின்னு. அது சரி ஜெகதீஸ்வரி, அது வந்து கண்டிக்கிற விதமாக பேசின பதில். இன்றைக்கி இந்த கயல்விழி போடக்கூடிய இந்த சமூக வலைதள பதிவுகளுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஏன் பதில் இல்லை? உங்கள் மேலே வரக்கூடிய அலிகேஷன்ஸ் ஏன் உங்கள் மேலே மட்டும் இவ்வளோ அலிகேஷன்ஸ் ஏன் வருது? கல்வி தகுதியிலிருந்து, உங்களுடைய சுபாவத்திலிருந்து, நடத்தையிலிருந்து எல்லாமே வந்து பிரச்சனையாகுது. ஏன் அப்படின்றதுக்கு இது வரைக்கும் ஜெகதீஸ்வரி கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. சமூக வலைதளங்களையும் எந்த பதிலும் இதுவரை தரப்படலை. கேள்வி என்னென்னா, இவ்வளோ ஹை கான்ட்ரவர்சியாக விஷயங்கள் வந்து ஒரு அமைச்சரை பற்றி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எந்த அமைச்சரை பற்றியும் திமுக ஆட்சியிலையும் வந்தது கிடையாது, அதிமுக ஆட்சியிலையும் வந்தது கிடையாது. அப்போ இப்படியெல்லாம் அமைச்சரை பற்றி ஒரு பல விஷயங்கள் வரும்னா அந்த அமைச்சர் வந்து நீக்கப்படுவாங்க, இல்லை நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க, அரசின் சார்பில் ஒரு விளக்கம் தரப்படும். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. இது ஏஐயில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த மாதிரி சித்தரித்து வந்து சொல்கிறாங்க, இல்லை கயல்விழி சொல்கிறது பொய் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி எதுவுமே வரலையே. நம்ம பேசின இந்த அம்மாவோட மாலையும் கழுத்துமாக இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்ரு
அவரும் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் பேசுகிறாரே தவிர இதை மறுக்கலை. அவர்கிட்ட பேசுகிறோம். அவர் வந்து இதை மறுக்கலை. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஸ்டஃப்பு? நாங்கள் நிறைய நிருபர்களை பார்த்துருக்கோம். டுபாக்கூர்த்தனமான நிருபர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதில் ஒரு விதமான ஆட்கள் தான் கயல்வியை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்னு நமக்கு நல்லா தெரியுது. ரைட்டா? ஏன் இந்த கான்ட்ரவர்சி விமர்சனம் வருது? ஜெகதீஸ்வரி ஏன் பதில் சொல்லலை? ஜெகதீஸ்வரி பதில் சொல்லனாலும் கூட்டு பொறுப்புன்ற அடிப்படையில் முதல்வர் விஜய் வந்து இதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் இப்படிலாம் வருது? ஒரு எம்எல்ஏ வந்து அடிக்கிறாரு, ஷோலிங்கர் எம்எல்ஏ பத்திரிகையாளர்களை அடிக்கிறாரு கபில். அவர் மேலே இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இன்றைக்கி வரைக்கும் போடலைங்க எஃப்ஐஆர். தினகரன் பத்திரிகையாளர் அடிக்கிறாரு, தினமலர் பத்திரிகையாளர் அடிக்கிறாரு, ஒரு யூடியூபர் அடிக்கிறாரு. ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வர்றாரு, தட்டி விடுறாரு அவர் மைக்கை. ஜனநாயகன் படம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சென்ஸில் அவர் தட்டி விட்ட மைக்கை வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து போகுது தமிழ்நாடு ஃபுல்லாக. போன உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற கட்டம் வரும்பொழுது அவர் அந்த வீடியோகிராஃபரு யூடியூபர் வீட்டுக்கே வந்து அடிக்கிறார். அது பற்றி பெரிய அளவுக்கு புகார் வந்தது. ப்ரெஸ் கிளப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். இந்துராமும், நக்கீரன் கோபால், ப்ரெஸ் கிளப் பிரசிடெண்ட் சுரேஷ் வேதநாயகம், ப்ரெஸ் கிளப் ஜெனரல் செக்ரட்டரி அசீஃபு உட்பட நாங்கள் எல்லாரும் உட்பட கலந்துக்கிட்ட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் நடந்துச்சு. இது பற்றி என்ன ரியாக்ஷன் வந்தது கவர்மெண்ட்டில் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. ஆதவ் அர்ஜுனா தான் இந்த மீடியாவை எல்லாத்தையும் டீல் பண்ணுறாராம். அவர் சொல்கிறாரா, இந்த மீடியாக்கள்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குது, அந்த சோஷியல் மீடியாவில் விஜயோடைய முகத்தை காட்டினா போதும், அவர் நடந்து வர்றதை காட்டினா போதும், அந்த ரீல்ஸ் போதும் தவிர அதுதான் எங்களுக்கு ஓட்டை வாங்கி தருமே தவிர மற்றது எதுவும் எங்களுக்கு ஓட்டு வாங்கி தராது, இந்த மீடியாக்களை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்றது தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய நிலை. ஆதவ் அர்ஜுனாவை சுற்றி இருக்கக்கூடிய மீடியா ஆட்கள் அவங்களே எங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்டா? ஒரு ஜூனியருடன் ரிப்போர்ட்டர் தான் அவரை சுற்றி இருக்கார். அவரே நல்லா தெரியும் எங்களுக்கு, அவர் எப்படிப்பட்டவர்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரு சொல்கிறது, அவங்க சொல்கிறது, அதை வச்சுன்னு ஒரு மீடியா பார்வை இதெல்லாம் வச்சுட்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா? இப்போது உங்கள் மந்திரி மேலே, ஜெகதீஸ்வரி மேலே இவ்வளோ அலிகேஷன் வருது. இவ்வளோ அலிகேஷனுக்கு பின்னாடியும் வந்து கீர்த்தனா தான் இருக்காங்க, கீர்த்தனா தான் இவ்வளோ அலிகேஷனை கிளப்பி விட்றாங்கன்னு ஜெகதீஸ்வரி டீம் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த கீர்த்தனா வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ஆதவ் அர்ஜுனாவோட ரொம்ப நெருக்கமானவங்க தான் கீர்த்தனா. ரைட்டுங்களா? அவங்கள பாதுகாக்க தான் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா செயல்படுறாரு அப்படின்ட்டு அலிகேஷன்ஸ் இருக்குது. இந்த அலிகேஷன்ஸ்லாம் சும்மா போயிடுமா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து காணாமல் போயிடுமா? நீங்கள் பத்திரிகையாளர்களை அடிப்பீங்க, நேரடியாக பூந்து அடிப்பீங்க, அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் சும்மா போயிடுவாங்களா? அவங்க அதுக்கு கவுண்டராக எதுவும் பண்ண மாட்டாங்களா? போராட மாட்டாங்களா? வழக்கு போட மாட்டாங்களா? என்ன இது பப்ளிக் ரிலேஷன் எக்ஸசைஸு? செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இதை பற்றிலாம் கண்டுக்கிறதே கிடையாது. விஜய் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி இருந்தால் இது எப்படி போகும் இந்த ஆட்சி அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நேற்று செந்தில் பாலாஜியை கடுமையாக துரத்தி ஓடினீங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஃப்ரீயாக வந்து இன்றைக்கி கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அன்பில் மகேஷை வந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. அன்பில் மகேஷ் வந்து அரசகுமார்ன்றவர் மூலமாக 200 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிட்டாருன்னு அதில் வந்து அன்பில் மகேஷை ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. இவர் வந்து அரசகுமார் மூலமாக 300 கோடி அடிச்சிருக்காரு. 300 கோடியில் 250 கோடி திமுக மேலிடத்துக்கு தெரியாது. அதாவது உதயநிதிக்கே இதை பற்றி தெரியாது. உதயநிதிக்கு தெரியாமலே 250 கோடி ரூபாய் கல்வித்துறையில் அன்பில் மகேஷ் அடிச்சிருக்காருன்னு இப்போ புது அலிகேஷன்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது தெரியும். இது நம்ம பேசுகிறது திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம். ரைட்டுங்களா? திமுகவில் நடந்த ஒரு ஊழல், பள்ளிக்கல்வித்துறையில் நடந்த ஊழல். ஆனால் இந்த ஊழலில் சம்மந்தப்பட்ட சந்திரமோகன் ஐஏஎஸ்ன்றவர் இன்றைக்கும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக உங்கள் ஆட்சியிலே இருந்துக்கிட்டு இருக்கார்.
இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் உங்கள் அமைச்சர்களுக்கும் பெரிய அளவுக்கு மோதல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பிரதீப் குமார் என்கிற ஐஏஎஸ் அதிகாரிக்கு எதிராக குமார் என்ற அமைச்சருக்கும் இடையே நடந்த சண்டை வந்து மிக பிரபலமான ஒரு சண்டை. அதே மாதிரி உமாநாத்துக்கும் ஃபுட் மினிஸ்டருக்கும் நடந்த ஒரு சண்டையில் உமாநாத் மாற்றப்பட்டார். இந்த மாதிரி ஐஏஎஸ் வர்சஸ் அமைச்சர்கள் பெரிய அளவுக்கு நடக்குது. ஐஏஎஸ் அதிகாரிகள் தரப்பில் விசாரித்தா சொல்கிறாங்க, இந்த அமைச்சர்களுக்கு எதுவுமே தெரியல, எதையும் கற்றுக்கிற ஆர்வமும் இல்லை, எதையாவது செஞ்சால் சிஎம் ஆஃபீஸ் வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் அவங்க எதையும் செய்ய மாட்டுறாங்க. கவர்மெண்ட் வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது, ஒன்றுமே இதில் வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கொளத்தூரில் ஓட்டிங் மிஷினை வந்து செக் பண்ணுறதுக்கு என்ஆர் இளங்கோ தலைமையில், திமுக தலைமையில் ஒரு டீம் இறங்கி ஓட்டிங் மிஷினில் பதிவான ஓட்டும் விவிபேட்டில் பதிவான ஓட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் பல ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து தவறாக இருக்குது, விவிபேடு தவறாக இருக்குது. விவிபேட்டில் கடைசியில் சீல் வைக்கணும், இத்தனை ஓட்டு வந்துச்சு, இத்தனை ஓட்டு பதிவாச்சு, இத்தனை ஓட்டு விழுந்தது அப்படின்றது வந்து அந்த அதிகாரிகள் வந்து சீல் வச்சுருக்கணும். அந்த சீலே காணும். கொளத்தூரில் பல மிஷின்கள் இந்த மாதிரி இருந்திருக்கு. அது இல்லாமல் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியிலையும் அப்படி தான் இருந்திருக்கு. மொத்தம் ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ தேர்தல் கமிஷன் மேலே, தேர்தல் ஓட்டிங் மிஷின் மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. இது வந்து ஹைகோர்ட்டில் வழக்காக போகுது. இந்த நிலவரம் வந்து ஹைகோர்ட்டில் வழக்காக போகுது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி. லாஸ்ட்டாக வந்து சொல்கிறதுன்னா, தோப்பு வெங்கடாச்சலம் இவர் வந்து ஏடிஎம்கேல இருந்தார். அப்போது கேசி கருப்பண்ணனோட மோத முடியாமல் அவருக்கு போட்டியாக வந்து ஜெயக்குமார்னு ஒருத்தரை வந்து கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து அவரை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த ஜெயக்குமார் வந்து தாவேக்காவுக்கு போயிட்டார். தாவேக்காவுக்கு போன உடனே இப்போ திமுகவுக்கு போன தோப்பு வெங்கடாச்சலம் வந்து முத்துசாமிக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தார். முத்துசாமி வந்து கிரிமினல் தனமாக என்னை வந்து எனக்கு எதிராக நிற்கிறாரு, என்னை வந்து செயல்பட விட மாட்டுறாரு அப்படின்னு இவர் ஓப்பனாக அலிகேஷன் பண்ண தலைமை வந்து விசாரணைக்கு கூப்பிடுது. இவரை தலைமை விசாரணை கூப்பிடும்போது இவர் என்ன சொல்கிறார், நான் ஆடி மாதம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தலைமை விசாரணை கூப்பிடுது, திமுகவில் விசாரணை கூப்பிட்றாங்கன்னா ஆடி மாதம் கழிச்சிட்டு வரேன்னு நீ எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு இவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்கிட்டு முத்துசாமிக்கும் நல்ல சிவம்ன்றவருக்கும் பதவியை வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் இவர் வந்து ஜெயக்குமார் வந்து தாவேக்காக்கு போனதுனால, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் வந்து தாவேக்காக்கு போனதுனால அதிமுகவில் அந்த ஸ்லாட்டு வேக்கண்ட்டாக இருக்குன்னு இப்போ மறுபடியும் அதிமுகவுக்கு எடப்பாடி டீமுக்கு மறுபடியும் தோப்பு வெங்கடாச்சலம் போக முடிவெடுத்திருக்கிறார். தமிழகத்தில் ஒரு பரபரப்பான அரசியல்வாதி தோப்பு வெங்கடாச்சலம். அவரோட இந்த முடிவு வந்து பரபரப்பாக பேசப்படுது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜெகதீஸ்வரி மேட்டர்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தாவேக்கால பிரச்சனைகள், அலிகேஷன்ஸு, சம்பவங்கள் வராத நாளே கிடையாது. அதுவும் இவங்க மேலே வரக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அலிகேஷன்ஸ் கேட்கவே தாங்க முடியாத அளவுக்கான அலிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் தாவேக்காவில் மற்ற எந்த கட்சியை விட தாவேக்காவில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது எது குறித்தும் தலைமை வாய் திறப்பதில்லை. காவேரி பிரச்சனை பற்றி கேட்டானா அண்ணன் புசி ஆனந்த் சிரிச்சுக்கிட்டு போகிறார். காவேரி பிரச்சனைன்றது இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய வறட்சி அங்கே நிலவுது, எவ்வளோ விலைவாசி ஏறுது. அதனால் அரிசி விலையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய பஞ்சத்தை வந்து தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அறிவிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்து தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. பஞ்சம் பிழைக்க போனோம்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி கிராமமாக குடிக்க தண்ணி கூட இல்லாமல் கிராமத்தை விட்டு ஓடக்கூடிய சூழல் வந்து தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சியில் உருவாயிருக்கு. மழையும் பொய்த்து போயிடுச்சு. எல்னினோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. மழையும் பொய்த்து போயிடுச்சு. மழை பெய்யலை, தண்ணி இல்லை, நதிகளில் தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை,
குடிக்கிறதுக்கான தண்ணிக்காக போராடக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்துச்சு. சென்னை போன்ற நகரங்களில் தண்ணி ஒரு நாள் தண்ணி ஒரு சில வீடுகளுக்கு ரூ. 1500 ரூ. 2000 கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் சென்று கொண்டிருக்குது. போர் தண்ணி சுத்தமாக அவுட்டு. குடிக்கிற தண்ணியை வந்து கொடுக்கறதுக்கு பாலாறு போன்ற பகுதிகளில் தண்ணியே இல்லை. மிகப்பெரிய வறட்சியும் கொடுமையும் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. காவேரி பிரச்சனை பற்றி கவலையே இல்லை. டாக்டர் சிவகுமார், நீங்கள் வரவே வராத கர்நாடகாத்துக்கு, நீ வர வேண்டிய தேவையே இல்லைன்னு இவர் வந்து கர்நாடகாவில் போய் சீன் போட பார்த்தாரு விஜய். அதை வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? எதை பற்றியும் கவலை இல்லை. அலிகேஷன் மேலே அலிகேஷனு, கவுண்டர் அலிகேஷன்ஸு, ஏகப்பட்ட அலிகேஷன்ஸு, சொல்ல முடியாத அலிகேஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் கூட இது மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து ஒரு அமைச்சர் மேலே வரும்னா அது வந்து பெருசாக பார்க்கப்படும். ஒரே ஒரு சம்பவம் நான் சொல்கிறேங்க. ஜெயக்குமார் வந்து பர்த்டே கொண்டாடுறார். அப்போது வந்து ஒருத்தன் கோஷம் போடுறான், வருங்கால முதல்வரே அப்படின்னு ஒரு கோஷம் போடுறான். அந்த கோஷம் போட்ட தகவல் வந்து போயஸ் கார்டனுக்கு போன உடனே அவரை கட்சியை விட்டு தூக்குறாங்க. சபாநாயகர் பதவி அவருக்கு பறிக்கப்படுது. ஒரு கோஷத்துக்கு. இது வந்து ஜெயலலிதா ஆட்சி. ஒரு கோஷத்துக்கு சபாநாயகர் பதவி தூக்கப்பட்டது. ரைட்டுங்களா? இது மாதிரி சென்சிட்டிவாக இருந்த அரசியல் தலைவர்களெல்லாம் பார்த்த நாடு தான் தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கி ஜெகதீஸ்வரி மேலே வரக்கூடிய அலிகேஷன்ஸ் 1, 2 கிடையாதுங்க. இவ்வளோ அலிகேஷன்ஸ் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நடத்தையை பற்றி, அவங்களுடைய படிப்பை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம். இவங்க வந்து சமூக நலத்துறை அமைச்சர். இவங்க சமூகத்துக்கு என்ன நன்மை பண்ணிடுவாங்க? இவங்க என்ன நன்மை இவங்களால் பண்ணிட முடியும்? கேட்டால் என் எதிரிகள் கீர்த்தனா. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மோதல் இதெல்லாமே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு ஒரு மாற்றம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்ததற்கு இதெல்லாம் அடையாளமா? இப்படிலாம் தான் மாற்றம் என்பது நடக்குமா? ஐஏஎஸ் அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் வெக்ஸாகி கிடக்குறாங்க. டோட்டல் தமிழ்நாடே வெக்ஸாகி கிடக்குது. ஆட்சி நிர்வாகமே நடக்கலை, சுத்தமாக நடக்கலை. அந்த அளவுக்கு தான் ஆட்சி போகுது. காவேரி பிரச்சனையை பற்றி பேசவே முடியல. காவேரி பிரச்சனையை பற்றி பேசினா அமைச்சர் புசி ஆனந்த் சிரிக்கிறார். சார், உங்களை பார்த்து தான் சார் தமிழ்நாடே சிரிச்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. நீங்கள் வந்து சிரிக்கிறதுக்கான விஷயமே இங்கே இல்லை சார். முழுக்க முழுக்க மக்கள் விரோத அரசா, கேவலமான செயல்களை செய்யக்கூடிய அமைச்சர்களை கொண்ட அரசா இந்த அரசு வந்து உருமாறி மக்களோட நம்பிக்கையை இழக்குது. எல்லாமே ஒன்றே ஒன்று வச்சு சமாளிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. விஜய் முகத்தை காமிச்சா, ஒரு கையை காமிச்சா எல்லாமே ஓட்டு வந்துடும்னு நினைக்கிறீங்க. அதுவும் ஒரு லிமிட்டு தான் சார், ஒரு லிமிட்டு தான். ரைட்டுங்களா? இந்த மாதிரி அதிருப்திகள் வந்து அதிகமாக வந்து அந்த விஜய் கை காமிச்சா வரக்கூடிய விஷயம் என்பதும் நடக்காத ஒரு விஷயமா மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போது அதிகமாகிட்டு. ஆக இந்த அரசு என்பது மிக 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 கேவலமான ஆட்களால் நிர்வகிக்கப்படும் மிக மிக கேவலமான அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார் விஜய். நன்றி, வணக்கம்.